வேட்டை கட்டு லவ் லெட்டர். லவ் லெட்டர் கொடுத்தா என்னடா தப்பு? நாங்க லவ் லெட்டர் கொடுக்க தயார் செய்வோம். அது உன் தங்கச்சி வாங்கி படிக்கணும்யா. அதை விட்டு அடிச்சிட்டு இருக்க நீ. தம்பி என்ன தம்பி நம்பி கையை ஒடிச்சிட்டல வாய் மூடு. அடிச்சா தட்டி கேட்க ஆள் அதான் சொல்லி அடிச்சானே. அப்படி சொல்லிட்டானா? ஓல்ட் டயலாக்லாம் சொல்லி அடிச்சா கைய வேற ஒடிச்சிட்டானே. அப்படியா? சரி நீ ஒண்ணும் கவலைப்படாத. அதான் அவங்க அண்ணன் தம்பி 4 பேர் கையை ஒடிச்சு விட்டுருக்கோம்ல. இப்ப பார் டேய் இனிமே இந்த கையில தான் சாப்பிடணும். இந்த கையில தான். என்ன எனக்கு புரிஞ்சிருச்சுண்ணே. அப்ப அவனுக்கு புரியல நினைக்கிறியா? புரிஞ்சா இல்லையா? புரிஞ்சுல. இனிமே இந்த கையை யூஸ் பண்ணவே கூடாது. டேய் நீ ஒதுங்க. யார் அந்த நந்தினி? ஒத்த ஜடை முன்னால போட்டிருக்க அந்த பொண்ணா? ஏன் உள் வாங்கி நிக்கிற? முன்னேறி வா. உன்னாலதானே பிரச்சனை. அப்ப அந்த ஜடையை தூக்கி பின்னால போடு. காதுல வளையல மாட்டிட்டா பெரிய ஐஸ்வர்யா ராய் நினைப்பா. ஜீன்ஸ் போட்டனால லவ் பண்ணுவியா? அரை ட்ரெஸ் போட்ட பண்ண மாட்டா? ஏய் இங்க பார் என்ன முறைக்கிற? பசங்க லவ் லெட்டர் கொடுத்தா வாங்கி படிக்கணும். புரியுதா? எந்த ஸ்கூல்ல படிச்ச? ஏய் எடா லெட்டர். இந்தானே. கசக்கி எரிஞ்சிட்டாளா? சொன்னா பின்ன அப்படி என்னடா எழுதுன? அன்புள்ள நாந்தினி. ஆரம்பத்திலே கால மாத்தி போட்டியா நீ? அன்புள்ள நாந்தினிக்கு நான் உன்னை கதவுள் செய்கிறோம். இந்த ரேஞ்சில் லெட்டர் எழுதுனா உனக்கு எந்த நாய் லவ் பண்ணும்? நீ எந்த பள்ளிக்கூடத்தை படிச்ச? எவன்டா அந்த வாத்தியாரு? தம்பி யாரது? ஏன் தம்பி இந்த பசங்களோட சேர்ந்து இப்படி தருதலையா அலையறீங்க? தலைய பத்தி நீங்க பேசாதீங்க தம்பி. உங்களுக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியாருங்கிற முறையை சொல்றேன். நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க தம்பி. அப்படியா? ஆமா. நீதான் இவனுக்கு பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியாரா? ஆமா. தமிழ்லயே 4 வார்த்தை நறுக்குன்னு எழுத தெரியல. நீ எந்த லட்சணத்துல பாடம் சொல்லி இந்த கொடுத்த? மாதிரி எல்லாம் பேசாதீங்க தம்பி. என்ன பஞ்சாயத்தா? ஆமா. நீ பஞ்சாயத்துல எங்க அப்பா பஞ்சாயத்துல தெரியுதுல்ல. வாயை மூடிட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் பாடம் போய் புத்தி சொன்ன பாரு. என் புத்திய செருப்பால் அடிக்கணும். ஏய் வாத்தி என்ன வாய்ப்பாடா சொல்லி போற? இங்க வாங்க. ஏ இங்க வா. உன் பஞ்சாயத்து முடியல. வா. என்ன உன் பொண்ணு பேர் என்ன? இன்னும் என் பொண்ணுக்கு நான் பேர் வைக்கல. கொஞ்சம் விட்டா இன்னும் பொண்ணே பிறக்கலன்னு சொல்லுவீங்க. 20 வயசாச்சு இன்னுமா காது குத்தி பேர் வைக்கல? கேக்குறவன் கேனப்ப என்ன கேப்பையில அல்வா சொல்லுவீங்க மாஸ்டர். அது ஏன் ஆள்ன பேரு புஷ்பா. நான் சொல்லமா புசு புசுன்னு தான் கூப்பிடுவேன். அப்படியா? ஆமா கிடையாது கிறிஸ்பா கிடையாது. பேரெல்லாம் மாத்தி வச்சாச்சு. போங்கடா பொறுக்கி பசங்களா. ஏய் போடி வாத்தி புது பேருக்கு லெட்டர் வரும் போ. சரி நீ ஏன் அழுதுட்டு இருக்க? நந்தினி தானே நீ? உனக்கு 4 அண்ணன் இருக்காங்கல்ல. சின்ன தம்பின்னு ஒருத்த வந்தா செட் ஆக வேண்டியதானே? தாலிக்கே அர்த்தம் தெரியாத சின்ன தம்பி தப்பு தப்பா தானே எழுதுவான். நீ தானே எப்படியாவது கஷ்டப்பட்டு புரிஞ்சு உன் காதல வளர்க்கணும். அதானே காதலுக்கு மரியாதை இல்லையா? ஏய் எடுறா அந்த லெட்டர். பின்னால போ. குடு குடி குடி. ஏய் வாங்கடி. லுக்கு விடு. டாட்டா காட்டு. டாட்டா டாட்டா போ. சாயங்காலம் பதில் போடு. அண்ணா அங்க பாருங்க. ஏய் நம்ம ராசாத்தி எப்ப வந்த? என்ன இப்படி பையன் கைமா நிக்கிற? படிப்பெல்லாம் முடிச்சிட்டியா? பள்ளிக்கூடத்தை மூடிட்டியா? ஏய் என்னடி நம்ம பாட்டு பேசிட்டு இருக்க? நீ பாட்டு போஸ்ட் போட்டுட்டு இருக்க. திரும்ப இந்த பக்கம். ஏய் முதல்ல இந்த ஜாடையை தூக்கி முன்னால போடுறீங்க. ஏன் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? பாத்தியா அத்தா ஃபைட் பாத்தியா? அடிச்ச டை பாத்தியா? ஆமா கிழிச்சிங்க. அந்த கட்டை கிட்ட மேல பட்டா என்ன ஆகும்? என்ன ஆகும்? கட்ட ரெண்டா உடையும். இரும்புடி. ஆனா உனக்கு கரும்பு கடிச்சு பாரு. பேசாதீங்க. அப்ப நீ பேசு. இருங்க உங்களை வச்சுக்கிறேன். வச்சுக்கிறியா? இல்லைங்க போ. ஏய் வீட்டுல நம்மள கட்டிக்கணும் சொல்லிட்டு இருக்காங்க. நீ பாட்டுக்கு வச்சுக்கணும் சொல்லிட்டு இருக்க.
பட்டணத்துல போய் படிச்சதுல உன் பழக்க வழக்கமா மாறி போச்சு. நீ ஜாடையை தூக்கி பின்னாலே போடுங்க. மூஞ்சியும் முகம் வெட்டியும் பாரு. நல்லா இல்லையா? பீத்தினது போதும். அதுக்கே முறிக்க அண்ணா. போறேன். அண்ணி என்ன சொல்லிட்டு போறாங்க? இவ்வளவு நேரம் பக்கத்துல அந்த கேக்கல கேட்கவே இல்ல. ஈத்த பையன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. அவனு கேட்காது, உனக்கு ஏண்டா கேட்டுச்சு? அத்தை ராசாத்தி, வா வா வா. இப்பதான் வரியா? என்னமோ 7:30 மணி பஸ்ஸுக்கு வரேன்னு சொல்லிச்சானே. நான் 7:30 மணிக்கே வந்துட்டேன். 3/4 மணி நேரமா உன் மக சண்டை போட்டது பாத்துட்டு வரேன். என்ன புள்ள வளர்த்திருக்காத்த நீ? நீ ஒருத்திதான் பாக்கி, இப்ப நீயும் கேட்டியா? என்ன பண்ணுச்சு தெரியுமா? எப்படி இருக்க? என்ன இது நாளுக்கு நாள் ஒசந்துகிட்டே போற? இதோட நிறுத்திக்காத்தா, அப்பதான் எங்க பிள்ளைக்கு தோதா இருக்கும். ஏன் அத்தா? ஆமா, என்னமோ சொல்ல வந்தியே. என்னது சொல்ல? அங்கிருந்து இங்க தாவது, இங்க இருந்து அங்க தாவது, தயவு அடிக்குது. என்னைக்காவது ஒரு நாள் கையை கால உடைச்சிட்டு வரப்போது பாரு. அதை கேட்டா மண்டகரமா பேசுது. ஏய், எப்படி எப்படி மண்டகரமா பேசிட்டு இருக்குமா? டேய், நீ சும்மா இருமா. ஏய், திருநெல்வேலி போய் படிச்சுட்டு வந்தமா, அத்தைக்கு அல்வா வாங்கி கொடுத்தமா இல்லாம வந்தது வராம என்னடி கம்ப்ளைண்ட்? பாருங்க அத்தை. என்ன டெய்லி தானே பாத்துட்டு இருக்கோம்? ஏய், இதுக்குதான் வந்தோன்னு என்ன காக்க பிடிச்சிருந்தியா? ஆமா. பண்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு என்ன இவ்வளவு போட்டு மிரட்டிட்டு இருக்க? ஐயோ அம்மா, உனக்கு அவளை பத்தி தெரியாது. ஏய், நீ முதல்ல இடத்த கழிவு. நான் போக மாட்டேன், போ. போறியா லேடி? ஏய், வாய் மூடு. நீ உள்ள போமா. போமா, போய் தாவணி போடு. ஏய், ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? என்னம்மா உங்க அண்ணன் ஊர் வியாக்கியானம் பேசுதுல, பொண்ணு இப்படி சுத்துது, ஒரு தாவணி பொண்ணு தெரியணுமா? அதிக பிரசங்க நாய். ஏன்டா இப்படி தினம் தினம் ஊர் வம்பு இழுத்துட்டு வந்து நிக்கிற? எது ஊர்வம்பா? ஊர்ல எவன் வேணா எது வேணா பண்ணுவான். உன் புள்ள கை கட்டி வேடிக்கை பார்க்கணும்னு நினைக்கிற நீ? நான் யார் முத்துமா? தட்டி கேட்க மாட்டேனா? ஆமா, ஒன்னு 4 தட்டு தட்டாதனால தான் இப்படி எல்லாம் பேசுற. என்ன இல்ல படைக்க. போட போய் இங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? போ. பெரியவங்க கிட்ட இப்படியா பேசுறது? என்னம்மா அங்க துவைக்க வேண்டியது புடைக்க வேண்டியது 1008 விஷயங்களை வச்சுட்டு நீ என்ன வந்து நடுவுல இருந்து நியாயம் சொல்லிட்டு இருக்குது? இதெல்லாம் உன்னோட வச்சுக்கமா, எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா. சும்மா இது யாரு உள்ள பொசுக்கு நுழைஞ்சு காது நீட்டு கருத்தை சொல்லிட்டு இருந்தா கோவம் வராதா? அவங்க இடத்துல அவங்க இருக்கணும்ல. ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? எங்க இருந்து உனக்கு இவ்வளவு வாய் வந்துச்சு? என்ன திட்டேன்? ஏன்? அப்பா வர திட்டுமா? டேய், என்ன கிறுக்குச்சி நினைச்சிட்டு இருக்கியா? ஏம்மா தெய்வமே, ஒன்ன போய் கிரிக்கெட் நினைப்பா திட்டுமா? கொழுப்பு ரொம்ப ஜாஸ்தியா போச்சு. இந்த நடிப்பெல்லாம் உங்க அப்பா கிட்டே வச்சுக்க. நடிக்கவே தெரியாது. ஏன் இப்ப அவனை இப்படி திட்டிக்கிட்டு இருக்க நீ? ஆமா, நீங்க தான் உங்க புள்ளைய தலையில தூக்கி வச்சு ஆடணும். என்ன புள்ள வளர்த்திருக்கேன்னு ஊரே பார்த்து சிரிக்குது. நேத்து பிறந்தவ கூட என்ன கேக்குறா தெரியுமா? அப்படி என்ன நாங்க தப்பா பிள்ளை வளர்த்து போறோம் சொல்லுங்க. என்ன தப்பா? ஒழுங்கா பள்ளிக்கூடம் போயிருந்தா ஆ, சரி. 4 பேர்கிட்ட எப்படி பழகணும்னு தெரிஞ்சிருக்கும். இல்ல காடு கழனி போயிருந்தா கொஞ்சம் பொறுப்பாவது வந்திருக்கும். இப்படி எதுவுமே இல்லாம தினம் ஊர் வம்பு இழுத்துட்டு வரான். இல்ல என்ன தப்புன்னு வேற கேளு. காலங்காலம் எடுத்துன்னு சொல்லிட்டு இருக்கேன். இங்க பாரு, பிள்ளை எவ்வளவு பொறுப்பா உட்காந்து பூ கட்டிட்டு இருக்கான். ஆமா, இத கட்டி உங்க அப்பா காதுல வை. பாத்தீங்களாப்பா? உங்க அம்மாக்கு அறிவு அவ்வளவுதான்டா. என்னது? என்ன வேலை செய்யலனாலும் செய்யலங்கிற, செஞ்சாலும் செய்யலான்ற. அவர் என்ன பண்ண சொல்றவன? ஐயோ, நீங்களே உங்க புள்ளைய கட்டி மேய்ச்சிக்குங்க. என்னால முடியாது, நான் போறேன். அம்மா சும்மா போய் அப்படி உட்கார்ந்துட்டு இருக்காத. அப்பாக்கு வெண்ணி வை. பா, வெயில்ல வேர்க்க ஒருவருக்கு வந்திருப்பீங்க, கொஞ்ச நேரம் வீசுங்க. மோர் இருக்கான்னு பாக்குறேன். அம்மா 2 டம்ளர் மோருமா. பையன் இவ்வளவு பொறுப்பா இருக்கான், இது புரிஞ்சுக்கவே மாட்டேங்குது. இது மாமா சீக்கிரமா வாங்க, தண்ணி ஆறுது. வாரசது வந்துட்டேன்னு சொன்னா என்ன ஆளை காணமான்னு பார்த்தேன். என்ன இது பாவாடை இல்லாம தாவணி இல்லாம என்ன வேஷம் இது? எல்லாம் உங்க மகனாலதான். ஏன் அவன் என்ன பண்ணா? சரி, அத்தைக்கு அல்வா வாங்கிட்டு வந்தியாம, மாமனுக்கு என்ன வாங்கியாண்டா? சோப்பு போட வந்திருக்கா. இந்த அப்படி உனக்கு எங்க வருது? எனக்கு என்ன? போடு தாயி, நல்லா போட்டு தேய். என்னடி இது? வெந்நீர்ல குளிப்பாட்ட சொன்னா பச்சை தண்ணியில குளிப்பாட்டிட்டு இருக்க? ஏதோ ஒண்ணு குளிப்பாட்டல விடு. மாமா, நான் உங்களை ஒண்ணு கேட்கணும்னு நினைக்கிறேன். கேட்கட்டுமா? கேளு. எதுக்கு வாயில வச்சுக்கிட்டு இருக்க? ஏன் உங்க மக எப்ப பார்த்தாலும் மூஞ்சி உம்முன்னு வச்சிருக்குது? அதுக்கு சிரிக்கவே தெரியாதா? மசில் பண்ண சிரி காட்டல உனக்கு? ஆமா, கிழிச்சுது. 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி ஊருக்கு வராளே. என்ன ராசாத்தி, எப்படி இருக்கேன்னு ஒரு வார்த்தையாவது கேட்டிருக்கா? சொல்லுங்க, கேட்கல. ஆமா. சரி, நீங்க கூட சின்ன வயசுல அத்தை கிட்ட இப்படிதான் நடந்துக்கிட்டீங்களா? நம்ம சமாச்சாரமே தனி இல்ல. ஆ. அவங்க அத்தையை கனெக்ட் பண்ற காலத்துல இந்த சைக்கிள் இருக்கு போதே, சைக்கிள் கேரிய கழுத்து கீழே வீசிவிட்டு உங்க அத்தையை தூக்கி பார் மேல வச்சு ஒரே டபுள்ஸ் தான். கோயிலுக்கு கோலாம் டூயின் டாக்ஸ் ஒரு இடம் விடுறது இல்ல. ரவுண்ட்ஸ் கட்ல அடிச்சா அப்படியே அமிக்கி வச்சுட்டா போவேன். என்னங்க? ஏன் சொல்லக்கூடாதா? சும்மா இருங்க. என்ன நீங்க ரொம்ப லக்கி. ஏய், நீ என்ன சோப் போடுறியா இல்ல சுளுக்கு எடுத்துட்டு இருக்கியா? அதானே ஒத்தையடி பாதையில போடும்போது ஒரே பக்கமா தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். உடம்பு போட தெரியுமா? சரி, நான் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். என் பையனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிய, என்ன விஷயம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. என்ன இருக்கு? ஒண்ணும் இல்ல மாமா. என்ன இருக்கு? பாப்போம், காட்டு பாப்போம். ஏய், ஏய், எதுக்கு என் பையன் பேர கையில எழுதிருக்க? அத்தை டபுள்ஸ் வச்சு ரவுண்ட் கட்டி அடிச்சவருக்கு இது கூடவா புரியல?
முதுகுல சோப் போட்டு மூஞ்சில கறி பூசிட்டலாம். உட்காருங்க. தேவையா உங்களுக்கு? அவன் எங்க அவ? தோட்டத்துக்கு போயிருக்கா. பக்கத்து வீட்டுக்கு போயிருக்கா. வளர்றதுக்கு முன்னாடி உண்மையை சொல்லுங்க. உங்க தங்கச்சி வீட்டுக்கு. அவங்க வீட்டுக்கு போக கூடாது. அந்த காலி பைய காத்து அவன் மேல படக்கூடாதுன்னா அவளை வெளியூர் போய் படிக்க வச்சேன். என்ன தெரிஞ்சிருந்தோம். ஏன்டி இப்படி திமிர்த்தனம் பண்றீங்க? ஊர் பையன் வீட்டுக்கா போயிட்டா? உன் கூட பிறந்த தங்கச்சி வீட்டுக்கு தான் போயிருக்கா. இத ஒரு பிரச்சனையா பேசுற பாவி இந்த வீட்டுல தான் பார்க்க முடியும். இன்னொரு தடவை அந்த கிழவி பேசிச்சு ஒன்ன கொண்டு போடுவேன். ஏமா கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? அழுதியா? சேச்சே, நீ வேற கண்ணு கலங்கிருக்க. அவன் நம்மள கண்ணு கலங்க விட்டுருவா. கண்ணுல தூசி போட்டிருக்கான். நீ பாட்டு கண்ணு கசக்கிட்டு இருந்தா நான் உன்னை அடிச்சேன்னு நினைக்க போறா. அவனை அடிச்சேன். தட்ட வைமா, சாப்பாடு போடு. உன்னை கேட்கணும்னு நினைச்சேன். மேல்படி படிக்க போறியா இல்ல கல்யாணம் பண்ணிக்க போறியா? ரெண்டோட தொடுங்கப்பா. கல்யாணம்ப்பா. நான் இதுதானே தொட்டேன். இதுவும் கல்யாணம் தான். இதுமா? ஏன்டா குத்துறாரு? பரவாயில்லை, நான் அட்வான்ஸ் கொடுத்து நானும் ஏங்கிட்டே கடை வர சொல்றேன். உனக்கெல்லாம் ஒரு வேட்டி வேட்டி. என்ன சொன்ன? என்ன சொன்ன? என்ன சொன்ன? என்ன சொன்ன? இந்த வாய் தானே சொல்லு. இந்த வாய் தானே. வாயில எல்லாம் குத்தாத. ஒரு குத்து மதிப்பா தான் சொன்னேன். குத்து மதிப்பாவா? அப்ப இந்த குத்துக்கு நம்ம இந்த குத்துக்கு நம்ம என்ன புதுசா குத்துற? இதே குத்த என்ன ஒருத்தன் குத்து மதிப்புனா என்னன்னு கேட்டு குத்துறாடா. அந்த அந்த குத்தாண்டா அந்த குத்தா. இது யாரு? கனகா. இவங்க அம்மா தேவி அம்மா தெரியுமா உனக்கு? தெரியாது இல்ல? தெரியாம பேசலாமா? குடும்பத்தை தெரியாம பேசலாமா? தெரியாம பேசலாமா? பேசலாமாடா? ஏண்டா இந்த அம்மா கனகா அம்மாவுடைய அம்மா தேவிகா அம்மா அந்த ஊர்ல வந்து ஆடுறப்ப அந்த அம்மா ஆட்டத்தையும் பாட்டத்தையும் அந்த அம்மா முகத்துல வரக்கூடிய நவ ரசங்களையும் அணுவணுவா ரசிச்சவங்க தான் இந்த ஊருக்காரங்க. ஏனே அந்த காலத்துல எங்க ஐயா வீட்டு விசேஷத்துக்கு அந்த அம்மா இங்க வந்து ஆடுறப்ப 1 லட்சம் ரூபாய் நோட்டுகளை உடம்பு பூரா குத்தி ரசிச்சவங்க. அந்த அம்மாவே வந்து ஆடும்போது மக வர்றதா? அப்ப நீ என்ன பிளான் பண்ணிருக்க? பல வருஷங்களா அந்த கலை குடும்பத்தை அந்த கலை தேவதைகளை கேவலப்படுத்தணும்னு பயங்கரமா திட்டமிட்டிருக்க நீ. அந்த கனகா அம்மா வந்து ஆடுறப்ப நீ உசுரோட இருக்கப்பா. அந்த அம்மா முன்னால நீ வெறும் சடலமா தான் இருக்கணும். நீ இப்ப என்ன ஆகுற? அடி வாங்கி சாரசம் வசீகர முகம் சந்திர பிம்பம் சாரசம். மாமா, நாளைக்கு எங்க ஷூட்டிங்? என்ன கண்ணு இப்படி கேட்டுட்ட? ஏவிஎம் ஸ்டுடியோல தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட டூயிட்டு. மறந்துட்டியா? இந்த ஊரு நிகழ்ச்சியை முடிச்சிட்டு சீக்கிரமா போகணும். இல்லாட்டி போனா அந்த டைரக்டர் திட்டுவாரு. உன்ன இல்ல என்னத்தான். ஒரு ஆட்டம் போட்டு போமா? கோயில் ஆடுறதுக்கு அட்வான்ஸ் வாங்கியாச்சு போடா. அதெல்லாம் இருக்க ஆடலாம். எங்க அண்ணனுக்குள்ள ஒரு ஆட்டம் போட்டு போமா? அதெல்லாம் கூடாதுடா. யார் உங்க அண்ணன்? அங்க பாரு. இவனுங்க எடுத்து தள்ளி போவாங்க. அடி அவனை, அட்ரா அவனை. தப்பிச்சு வர்றான்டா. என்னப்பா கூட்டிட்டு போய் டான்ஸ் ஆனது நாயா? ஏன் அவங்க போட்டு அடிச்சிட்டீங்க? எதுவா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. இது நல்லா இல்லாமா? யார்கிட்ட நின்னு பேசிட்டு இருக்கோன்னு தெரியுதுல்ல? தெரியலையே. யார் நீங்க? பின்ன என்ன? எதுக்கு அவங்க போட்டு அடிச்சிட்டீங்க? எதுவா இருந்தாலும் என்கிட்ட கேட்கணும். செய்யறதையும் செஞ்சுட்டு என்னடா கேள்வி கேக்குற? அத்தா மேல இருக்கிற மரியாதையால உன்னை விடுறேன். இல்ல இல்ல என்ன பண்ணுவீங்க? அடிச்சுவீங்களா? அடிக்க பாக்கலாம். மரியாதை கொடுத்தாதான் மரியாதை. என்னடா மரியாதை? மாமா கிட்ட என்ன பேச்சு பேசுற? என்ன மாமா கிட்ட? மாமா உன் நல்லதுக்கு தான் சொல்லுது. அவன் நல்லது கிட்டது பத்தி எனக்கு என்ன கவலை? தருதல மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கான். இங்க பாருங்க, உங்க வேலையை பாருங்க. யாருக்கிட்ட பேசுற? இங்க பாருங்கப்பா. அதான் திருவிழாக்கு வந்த பொட்டைங்கள வழி மறிச்சு கூத்தடிச்சிருக்கான். அத கேட்டா நீ யாரன்னு கேக்குறான். ஆமாங்க, இப்ப அதான் கேக்குறேன். உங்களுக்கு இஷ்டம் நீங்க போய் ஆடுங்க. ஏன் இஷ்டம் நான் போய் ஆடுனேன். பாத்தீங்களா? பாத்தீங்களா? உங்க முன்னாடி என்ன பேசுறான் பாத்தீங்களா? அப்புறம் பேசிக்கலாம். ஊர் ஜனங்களாம் உங்க முகத்துக்காக அமைதியா இருக்காங்க.
அவங்க என்ன பேசுறாங்கன்னு எனக்கு இல்ல தெரியும். அப்பன் பேரை கெடுக்கிற புள்ளைன்றாங்க. யோ நீ வாய் முடியலன்னு பேத்துருவேன். என்னதான் இந்த லட்சணத்துல இவனை வளர்த்திருக்கீங்க? எனக்கு தெரியுங்க, எனக்கு தெரியும் எப்படி வளர்றதுன்னு. உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. முத்து, அப்பா சொல்றேன்ல, வீட்டுக்கு போ. எப்பா இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நீங்க பாட்டு பேசிட்டு இருக்காதீங்கப்பா. அவர் என்ன வேணா சொல்றாரு, நான் கேட்டுட்டு இருக்கணுமா? வீட்டுக்கு போடா. என்ன கேட்க அவர் யாரு பாருங்க. போடா போ. என்னதான் அவன் என்னதானே திட்டினா, நீங்க போய் கோவப்பட்டுக்கிட்டு அவனை அடிச்சு விடுங்க. நில்லு. நேத்து கோயிலுக்கு போனோம், நேத்தி கடன் பண்ணோம்னு அப்பாவும் நானும் உனக்கு எவ்வளவு நேரம் காத்திருந்தோம் தெரியுமா? எங்கடா போய் தொலைஞ்ச? அம்மா நான் பயங்கர கோவத்துல இருக்கேன், சும்மா ஏதாவது கேள்வி கேட்டுட்டு இருக்காதாமா. ஆமா, பண்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு உனக்கு கோவம் வேறியா? என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? நடு ரோட்ல வச்சு 4 பேருக்கு முன்னால பலர் கண்ணத்துல இருக்கிட்டாருமா அப்பா. எப்போ பண்ண வேண்டியது இப்பயாவது பண்ணாரு. எனக்கு சந்தோஷம் தான். உனக்கு சந்தோஷமா? ஆமா. உன்கிட்ட போய் சொன்ன பாரு, எனக்கு இது வேணும் இன்னும் வேணும். நான் போறேன் போ. எங்க போற? மொட்டை மாடி போறேன். மொட்டை மாடி போயிட்டு அங்க இருந்து குதிக்க போறேன். எனக்கு சாப்பாடு வேணா, ஒரு மண்ணாங்கட்டி வேணா. நீ உன் புருஷன் நல்லா சாப்பிட்டு நல்லா இருங்க போ. இப்ப யார் இவனை சாப்பிட கூப்பிட்டாங்க? அச்சா புள்ள வந்தானா? எங்க நிஜமாவே அவனை போட்டு அடிச்சிங்களா? ஏன் உங்க அண்ணனுக்கு அறிவே கிடையாதா? ஊருக்கு முன்னால என் பிள்ளைய கூப்பிட்டு வச்சு புத்திமே சொல்லிட்டு இருக்கான். இவன் ஒத்துக்குவானா? இவன் எதிர்றான். கொஞ்சம் விட்டா 2 பேரும் சட்டையை பிடிச்சி வாங்கி போடுறது. என்ன கேட்டு பேசலாமா? எனக்கு வந்து ஆத்துறதுக்கு அண்ணன் ஓய் ஒரே சாத்தி இருப்பேன். என்ன பண்றது? உங்க அண்ணன் போயிட்டான், நாளைக்கு சம்மந்தம் பண்ணிக்க போறான். எல்லாத்தையும் நினைச்சிட்டு ஏன் பிள்ளைய அடிச்சு. ஆமா, இவன் என்ன பேசினானோ எங்க அண்ணன் எதுக்கு திட்டுச்சோ? 1008 பண்ணிருக்கட்டும். என் பிள்ளை என்ன வேணாலும் பண்ணுவான். இவன் என்ன பண்ணன? நேரம் உங்ககிட்ட வந்து சொல்லணும், இல்ல எங்கிட்ட வந்து சொல்லிருக்கேன். அதை விட்டு கூப்பிட்டு கணிச்சா என்ன அர்த்தம்? ஏன் உங்க குடும்பத்தை எவனுக்கு அறிவே கிடையாதா? என்னது? அது உனக்கு இருக்கு, அது வேற விஷயம். நீ பொண்டாட்டு, இவங்களுக்கு எங்க இருக்கு? சரி, என் பிள்ளை எங்க? மொட்டை மாடியில இருந்து குதிக்கிறேன்னு சொல்லி போயிருக்கான். மொட்டை மாடியில குதிக்க போறான்னு சொல்லி சும்மா நினைக்கிறேன். முத்து, ராசா ஐயா, குதிச்சு போடா டேய். அப்பாடா, அங்க நீங்க இருக்கிறியா? இருந்துச்சு வாடா. வரமாட்டேன் போங்க. டேய் அப்பா பயம் காட்டுறது கீழே உந்துறாங்கடா. பயம் காட்டல, நிஜமாவே. என்னைக்காவது அடிச்சிருக்கானடா? அப்புறம் எதுக்கு நீங்க அடிச்சீங்க? டேய் உங்க மாமா ரொம்ப நல்லவன்டா. நம்ம குடும்பத்துக்கு ஒண்ணா துடிச்சு போயிருவான்டா. அவனை போய் எது பேசிட்டு இருக்கணும்? நானும் உன் கூட சேர்ந்து பேசினா அவன் மனசு உடைஞ்சிருவான்டா. அதுக்காக தானே ஒன்னு அடிச்சேன். வா வா சாப்பிடலாம் வா. சாப்பாடு போங்க. ஏய் இவ்வளவு தூரம் சொல்றேன், இதுக்கு மேல வீம்பு பிடிச்சா அதுக்கு மேல நான் வீம்பு பிடிப்பேன். போங்க. இன்னைக்கு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் உங்க அம்மா கோழிக்கிழமை பிரமாதம் வச்சிருக்கு. வாசம் கமா வாசம் கம்மாமல் வருது. நீ வரல, நான் போய் சாப்பிடுவேன். போங்க, நீங்க போய் சாப்பிடுங்க. எனக்கு சாப்பாடு வேணா, ஒண்ணு வேணாம். வேண்டாம் வேணாம், வரமாட்டேன். மாட்டேன் போங்க. ராஜா, இந்த கோழிக்குளம் பூரா எடுத்து எனக்கு ஒரு புளி பிடிச்சிடறேன். என்னங்க, நான் இங்கதான் இருக்கேன். ஓ இங்க இருக்கியா? அண்ணனை பத்தி சொன்னா கூடும் சந்தோஷமா இருக்குமே. சரி வா, சாப்பாடு பூரா எடுத்து வை. அவனுக்கு ஒரு பைசா வச்சு ஒரு பருக்க கூட கொடுக்க கூடாது. டேய், உங்க அப்பா எல்லாத்தையும் சாப்பிடுவாரு. வேணாமா, சோறு போட முடியாது சொல்லுமா. டேய் போடா, அம்மா வயிறு பசியா வா. நீ போறியா? போ போய் சாப்பிடுங்க. ஆச்சியா, இந்த உத்தரவா கொண்டா. எடுத்துட்டு வந்துட்டேன். இன்னைக்கு கோழி குழம்பு ரொம்ப பிரமாதம். ஏய் உனக்கு ஞாபகம் இருக்கா? என்ன? நமக்கு கல்யாணம் ஆன அடுத்த வருஷம் சடையாண்டி கோயிலுக்கு சாமி கும்பிட போனோமே. ஆமா. அப்போ ஒரு குழம்பு வச்சிய அந்த கை பக்குவம் அப்படியே இருந்தது நீ குழம்புல. அன்னைக்கு என் விரல கூட கடிச்சீங்களே. மறக்கல. மெதுவா சரிங்க. சாப்பிட்டாச்சு. ஏப்பம் ஏப்பம் விட்டு கட்டுறதா? ஏப்பம் விடுங்க விடுங்க, நல்லா விடுங்க. சரி, நீங்க சாப்பிட்டீங்களா? என் புருஷன் சாப்பிட்டாரு, நானும் சாப்பிட்டேன். எலும்பெல்லாம் அவர் சாப்பிட்டாரு, கறி எல்லாம் எனக்கு ஊட்டி விட்டாரு. சரிதான், அவர்தான் நல்லா எலும்பு கடிப்பாருன்னு தெரியுமா எல்லாருக்கும். ஆக புருஷன் மண்டாட்டி 2 பேரும் வயிறு நிறைய சாப்பிட்டீங்க. ஓ, வெத்தலை மாவு போட்டுட்டு இருக்கீங்க. முத்து நீ அனாதடா, அனாத. உனக்கு யார் இருக்கா? உனக்கு உடனடியே ஒரு பொண்டாட்டி தேவை, ஒரு பொண்டாட்டி தேவை. உனக்குன்னு ஒரு பொண்டாட்டி இருந்தா அப்படி உன்னை மொட்டை மாடியில காய போட்டு சோத்த திம்பலா பொங்கி வச்சுட்டு காத்துட்டு இருக்க மாட்டாளா? நேர மாமா வீட்டுக்கு போ, பொண்ணு தயாரா இருக்கு, கட்டிக்க, நல்ல கறிஞ்சோறு சாப்பிடு, வெத்தலை போட்டுக்க, என்ன வேணா பண்ணுவானே. நீங்க பாருங்க, எனக்கு தெரியும் யாரை கட்டணும் யாரை கட்டக்கூடாதுன்னு. அவரை வெத்தலை வாக்கு போட சொல்லுங்க. ஏய், அப்பா சொல்ற பொண்ணதான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். ஓஹோ, நீ அவர் பக்கமா? நான் 100 பொண்ணு பாப்பேன், எனக்கு தெரியும். அந்த பொண்ணு அவருக்கே கட்டி வை, எனக்கு தேவையில்லை. பொண்ணு புலம்புறது